Hello friends, welcome back to Play Thumb Up. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ஹாலிவுட் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் மூவிஸை தான் பார்க்க போறோம். சொல்ல போற இந்த 10 படமே பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சரை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறீங்க. இது வரைக்கும் நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட் Facebook, Instagram, Telegram ஜாயின் ஆகாம இருந்தீங்கன்னா ஜாயின் ஆயிருங்க. அந்த லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 10th இடத்துல இருக்க 10,000 BC 2008ல வந்த அட்வென்ச்சர் ஆக்ஷனான மூவி IMDb 5.1 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. கொஞ்சம் அண்டர் ரேட்டே பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் விஷுவல் வைஸ் செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்க போது. ஸோ 10,000 BCல நம்ம உலகம் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்காக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தில் ஒரு அருமையான ஸ்டோரியும் இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு லவ் ஸ்டோரியை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. படத்தில் வர ஹீரோயினை கிட்னாப் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போய் அவர் லவரை எப்படி காப்பாற்றுறாரு, அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாக போகும். ஆனால் படத்தில் விஷுவல் வைஸ் செம்ம ஸ்டாண்டிங்காக இருக்கும். நிறைய மேமத் சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும். படம் ஃபுல்லாக 10,000 BCல எடுத்ததுனால நீங்கள் பியூர் அப்படியே ஃபாரஸ்ட் அந்த அட்வென்ச்சர் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அப்புறம் தமிழ் டப்ல அவைலபிளாக தான் இருக்குது. அதனால என்ஜாய் பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல 9th இடத்துல இருக்க Pathfinder 2007ல வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி IMDb 5.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. நீங்க இந்த மாதிரி வைக்கிங்ஸ், அமெரிக்கன் ட்ரைப்ஸ் இந்த மாதிரி ஒரு எபிக்கலான ஃபைட் மூவியை தேடிங்கன்னா டெஃபினட்டா இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். ஸோ இந்த படம் ஃபுல்லாவே வைக்கிங் பீரியட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால விஷுவல் வைஸ் எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்கும். ஆனால் அது செம்ம சினிமேட்டிக்காகவும் இருந்தது. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு வைக்கிங் தான். ஆனால் அவர் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி அமெரிக்கன் ட்ரைப்ஸாக வளர்த்துருக்காங்க. ஒரு பொண்ணை பார்த்து அப்படியே லவ் பண்ணியிருந்தாரு. திடீர்னு பார்த்தா 15 வருஷம் கழிச்சு திருப்பியும் வைக்கிங்ஸ் வந்து இவங்க மாதிரி அட்டாக் பண்ண வராங்க. இப்போ நம்ம ஹீரோ யார் சைடில் இருக்கார், அதான் படத்தோட ஒரு மெயின் பிளாட்டாக இருக்கும். இப்போ படத்தை பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்ம விஷுவல் வைஸ் சூப்பராக இருந்தது. இந்த படத்தை அண்டர் ரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களை எல்லாரையும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், டெஃபினட்டாக இந்த படத்தை பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல 8th இடத்துல இருக்க டோரா அண்ட் தி லாஸ்ட் சிட்டி ஆஃப் தி கோல்ட் 2019ல வந்த ஃபேமிலி அட்வென்ச்சரான மூவி IMDb 6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை டெஃபினட்டா உங்க ஃபேமிலியா கிட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா படம் ஃபுல்லாவே கொஞ்சம் கிட்ஸ் கண்டென்ட்டாக தான் பண்ணியிருப்பாங்க. சின்ன வயசுல நீங்க எல்லாருமே டோரா புஜி மூவியை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த படத்தில் டோரா கொஞ்சம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோரி லைனும் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. படத்தை பார்க்கும்போது ஏதோ ட்ரெஷர் ஹண்ட் மூவியை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதுவும் நட்டு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சரஸாக இருந்தது. அதனால ஸ்டோரி லைன்லாம் சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. ஆட்ஸ் எ கிட்ஸ் மைண்டட் அண்ட் ஃபேமிலி கண்டென்ட் அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணலாம். அதனால இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்பிங் கூட சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. Of course, she knows this monkey. நம்ம லிஸ்ட்ல 7th இடத்துக்கு ஜேர்னி மூவியோட சீரிஸ் ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் த எர்த் ஃபர்ஸ்ட் பார்ட் 2008ல வந்து அதோட செகண்ட் பார்ட் ஜேர்னி டு த மிஸ்டீரியஸ் ஐலண்ட் 2012ல வந்த மூவி. ரெண்டுமே நல்ல ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சரான மூவி. IMDb கூட 5.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அதுவும் இந்த செகண்ட் பார்ட்ல நம்ம ராக் தான் நடிச்சிருப்பாரு. படத்தோட ஸ்டோரி கூட செம சூப்பராக இருக்கும். அப்படியே காமெடியாகவும் போகும், அதே சமயம் செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்கும். செகண்ட் பார்ட்ல நம்ம ராக் வந்து ஒரு மிஸ்டீரியஸ் ஐலாண்ட் கூட அவர் பையனோட போவார். அங்கே போய் அவங்க கிராண்ட் ஃபாதர் வந்து தேடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே செமையாக போகும். அந்த மிஸ்டீரியஸ் ஐலாண்டில் இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ பார்க்காததை நீங்கள் அங்கே பார்க்க போகிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். விஷுவல் வைஸ் செம்ம சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அப்படியே என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். ரெண்டுமே தமிழ் டவுலையும் அவைலபிளாக இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். This island is full of dark jungles and terrifying creatures. நம்ம லிஸ்ட்ல 6th இடத்துல இருக்க தி லெஜெண்ட் ஆஃப் டார்சன் 2016ல வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி IMDb 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே டார்சனோட ஸ்டோரி தெரியும். அதோட கொஞ்சம் எவால்வ்டான மூவியை தான் இந்த படத்தில் அப்படியே காமிச்சிருக்காங்க. இப்போ வந்து டார்சன் நல்லா வாழ்ந்துட்டாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃபே இருக்கு. அவர் பேர் தான் ஜேன். படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரு ஒய்ஃபை எப்படி அவர் காப்பாற்றுறாரு அந்த மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. இது எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது அதை ஸ்டோரி உள்ளே செமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நடுவில் நிறைய சினிமேட்டிக்காக சூப்பராக சீன்ஸ்லாம் வரும். அப்படியே ஃபாரஸ்ட் உள்ள அட்வென்ச்சராக இருந்தது. நிறைய ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்க்கவே இன்னும் எப்பிக்கலாக இருந்தது. அதுவும் இந்த படத்தில் சாமுவல் எல் ஜாக்சன் சார் கூட ரோல் பிளே பண்ணியிருக்காரு. படத்தோட கிளைமேக்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்டன்னிங்காக பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு டார்சனோட ரேஞ்சை இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அதனால இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட் ரேஞ்சாக இருந்தது. நம்ம லிஸ்ட்ல 5th இடத்துல இருக்க மோக்லி லெஜெண்ட் ஆஃப் தி ஜங்கல் 2018ல வந்த ஆக்ஷன் ஃபேண்டசி அட்வென்ச்சரான மூவி IMDb 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து ரூடியார்ட் கிப்ளிங் அவங்க கிரியேட் பண்ணது மோக்லியோட கேரக்டரை தான்
அப்படியே ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. ஸோ படத்தோட மெயின் வந்து லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதனால நீங்கள் பார்க்கும்போது ஒரு இந்தியன் ஃபீலிங் வரும். ஏன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் கூட அவ்வளோ சூப்பராக கொஞ்சம் இந்தியன் ஸ்டைலாக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலி கிட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை பாருங்கள், அவ்வளோ என்ஜாய் பண்ண போகிறீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். விஷுவல் வைஸ் கூட செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே ட்ராமாட்டிக்காக இருந்தது. அந்த லெவலான ஸ்டோரி தான். ஸோ படத்தோட மோக்லி அந்த மெயின் கான்செப்ட் எப்படி ஒரு சின்ன பையன் சின்ன வயசுலேருந்து ஃபாரஸ்ட்லேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவனுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிக்குது அவன் வந்து ஹியூமன் அனிமல் கிடையாது. அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாகவே போகும். ஆனால் எல்லா டைமில் சொல்கிறேன் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். அதே தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க ஆல்ஃபா 2018 வந்த அட்வென்ச்சர் ட்ராமான மூவி IMDb 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரிக்கு ஒரு அப்படியே 2000 வருஷம் முன்னாடி போனால் எப்படி இருக்குமோ நம்ம உலகம் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுலேயும் ஒரு ட்ரைப் இருக்குது. அதுலேயும் வந்து ட்ரைப் சீஃபோட ஒரு பையன் இருக்கான். அவங்க எல்லாருமே ஹண்டிங்கு போகிறாங்க. அப்போ தான் நம்ம ட்ரைபோட சீஃப் ஒரு பையனுக்கு வந்து இன்ஜூர் ஆகிட்டு அவர் கீழே வந்துடுறாரு. அப்புறம் அவங்க ட்ரைபை வந்து இறந்து தான் நினச்சி கிளம்பிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சாவில் திருப்பியும் வந்து அவர் ஏஞ்சிக்கிறாரு. இதுக்கப்புறமா அவர் எப்படி திரும்பி வீட்டுக்கு போகிறார் அதான் படத்தை ஒரு மெயின் கோலாக காமிச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே செம்ம ப்ளசன்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பியூர் சர்வைவாக தான் இந்த படத்தில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவ்வளோ மோட்டிவேஷனாகவே இருக்கும். படம் ஃபுல்லாகவே டைலாக்ஸே இருக்காது. அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி படத்தை தான் நான் ட்ராமாட்டிக்னு சொல்லுவேன். அந்த பவர்ஃபுல்லான விஷுவலாக காமிச்சிட்டு செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா ஒரு தடவை பாருங்கள், அருமையாக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க தி ஜங்கல் புக் 2016 வந்த அட்வென்ச்சர் ஃபேமிலியான மூவி IMDb 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அகெயின் ரூடியார்ட் கிப்ளிங் ஒரு புக்ஸ்லேருந்து இன்ஸ்பயர்டான மூவி தான். நான் மோக்லி மூவி சொன்ன அதே ஸ்டோரி தான் இந்த படத்துலையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் தி ஜங்கல் புக்குன்னு வச்சிருக்காங்க. ஆனால் ஸ்டோரி அதே தான் இருக்கும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த படத்துலேயும் மெயின் கேரக்டர் பேர் மோக்லி தான். அவர் வந்து அப்படியே சின்ன வயசுலேருந்து ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தெரியாமல் அவன் அனிமல் இல்லை ஹியூமன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் இருக்காரு டைகர், அதான் ஷேர் கான். அந்த புலிகிட்டேருந்து எப்படிலாம் தப்பிக்கிறாரு அந்த மாதிரி தான் ஸ்டோரி ஃபுல்லாக போகும். ஆனால் இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் அனிமல்ஸோட சீன்ஸ் எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அனிமல்ஸோட VFX எல்லாமே செம்ம ஸ்டன்னிங்காக இருந்தது. பார்க்க ஒரு டிஃப்ரெண்ட் ரேஞ்சாக இருக்கும். அதனால் இந்த படத்தையும் டெஃபினட்டாக உங்கள் ஃபேமிலியோட அப்படியே என்ஜாய் பண்ணி திருப்பி நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் படம். நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க ஜுமான்ஜி வெல்கம் டு த ஜங்கல் அண்ட் அதோட நெக்ஸ்ட் பார்ட் த நெக்ஸ்ட் லெவல் 2017 அண்ட் 2019 ரெண்டுமே வந்திருக்கு. ரெண்டுமே அல்டிமேட் காமெடி அட்வென்ச்சரான மூவி. ஏன்னா படத்தோட ஸ்டோரி கூட செம்மையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஜுமான்ஜி மூவி கூட இருந்து அதில் போர்ட் கேம் ஆடுவாங்க. ஆனால் அந்த மூவி வந்து அப்படியே ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர்ஸாக இல்லை. ஆனால் இந்த 2 பார்ட்டுமே ரியல் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர். ஏன்னா இந்த டைமில் ஒரு வீடியோ கேம் ஆட்டம் ஆடுறாங்க. அப்படியே அந்த கேம் உள்ளே போயிடுறாங்க. அந்த கேம் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபாரஸ்ட் லொக்கேஷனாகவே இருக்கும். அதனால படம் விஷுவல் வைஸே செம்ம ஃபாரஸ்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அது நடுவில் இங்கே எப்படி சர்வை பண்றாங்க. அதனால நல்லா அட்வென்ச்சரஸ் ஸ்டோரியாவே போயிருக்கு. ஸோ இந்த கேம் விட்டு இப்போ எப்படி வெளியே வராங்க அதை ஒரு மெயின் கான்செப்டாகவே இருக்கும். அதோட நம்ம ராக் தான் வந்து மெயின் ஹீரோவாக இருக்காரு. ஆனால் அவர் கூட கெவின் ஹார்ட் அவர் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவர் இருந்தாலே படத்தில் அல்டிமேட் காமெடியாக இருக்கும். அதே தான் இந்த படத்தில் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து செம்மையாக வந்து சிரிக்க போகிறீங்க. சூப்பராக இருந்தது படம். இந்த 2 பாட்டுமே தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. செம்மையாக இருக்கும். தமிழ் டப்பிங்லாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த 2 பாட்டுமே பார்க்காம இருக்கீங்கன்னா மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க அப்போகாலிப்டோ 2006 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி IMDb 7.8 மேலே ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ரியல் ஃபாரஸ்ட் அட்வென்ச்சரான மூவி பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அப்போகாலிப்டோ தான். படத்தோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா இந்த மயான் கிங்டம்ஸ் வந்து ஒரு ரிச்சுவலை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அங்கே என்னன்னா ஹியூமன்ஸ் அப்படியே பலி தரணும். அப்போ தான் வந்து அவங்க கடவுள்லாம் சந்தோஷமாக நினச்சி அந்த ரிச்சுவல்ஸை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி டைமில் தான் நம்ம ஹீரோவோட ட்ரைபை ஃபுல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதில் நம்ம ஹீரோவும் இருக்காரு. நம்ம ஹீரோ எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சுட்டு இப்போ போகிறார். அதுதான் படத்தில் இன்னும் கொஞ்சம் சர்வைவிங்காகவே போகும். ஆனால் செம்ம ரியலிஸ்டிக்காக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ எப்படி அங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டு திருப்பி அவங்க ஒய்ஃபையும் எப்படியோ காப்பாற்றணும் அந்த மாதிரி ஸ்டோரி லைனும் செம்ம ஹைப்பாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வென்ச்சர் ஃபாரஸ்ட் பேஸ்டான மூவி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் நான் சொன்ன டாப் 10 ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் பேஸ்டான மூவிஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் நிறைய ரெக்வஸ்ட்லாம் கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையும் நானும் நோட் பண்ணிட்டு சீக்கிரமாக வீடியோ ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்புறமா உங்களுக்கு சில ஸ்பெஷலைஸ்டான ஒரு லிஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன் அப்படியே லிஸ்ட்டோட சொல்லுங்கள். இன்னும் நம்ம ப்ளே தமிழ் டப் சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.